டீம் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 5 days ஆகிடுச்சா என்னையோட. ரைட்டு, ஓகே. நாளைக்கு டீட்டெயிலான கொஞ்சம் ஆடியோ போடுறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மின் டீமில் சொன்னது, அந்த டேக்ஸஸ் சர்வீஸ் கம்பெனிஸு, பியானோ குளோபல் சர்வீஸ் அந்த கம்பெனியில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு சர்வீஸும் கொண்டு வர போகிறோம். ரைட், அதை பற்றின விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது. எஸ்பிஓவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ ப்ளஸ் இன்னும் ஒரு சில ஹாப்பியான நியூஸுன்னு சொல்லலாம், பட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, பார்க்கலாம். சரியா? ரைட், அது கன்ஃபர்மேஷன் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 4-5 days அப்டேஷன் இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கே பேசணும்னு தான் நினச்சேன். ஓகே, இந்த டைமில் பேச முடியாது. அது பேசினா அது ஒரு 1/2 hour 1 hour ஆகிடும். உடம்பு ஒரு 2 days கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப பிரச்சனை பண்ணிடுச்சு. சரி, ஓகே. அதனால் நான் இந்த டைம் வேண்டாம், மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் போல் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஆடியோ போடுறேன். ரைட், ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆடியோ ஒன்று நான் போடுறேன். இந்த டைமிங்கில் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 3 days 4 days அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னொன்னே என்னாச்சோ அப்படிங்கிற அந்த பயத்தை முதல்ல நிப்பாட்டிடுங்க. அந்த பயமே கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். சரிங்களா? அந்த பயம் கம்பல்சரி வேண்டாம். ஸோ இங்கே வேலைகள் அந்தளவுக்கு போயிட்டுருக்கும், அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம விட்டால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அது பேசுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெருசாக இங்கே அப்டேஷன் பெண்டிங்ஸ்னு பெரிய இஷ்யூஸ்னு இல்லை. அங்கங்கே 5 பேர் 10 பேருக்குன்னு சின்ன இஷ்யூஸ், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, எனக்கு இந்த மந்தில் பேமெண்ட் வரல, அந்த மந்தில் பேமெண்ட் வரல, இந்த மாதிரி 5 பேர் 10 பேர்னு. ஸோ கமெண்டர்ஸும் அதுக்கு ஒன்றான அப்டேஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் சைட்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதுவும் லிஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கமெண்டர்ஸ் குரூப்பும் அன்னைக்கு பேசினதோட சரி, அதுக்கப்புறம் பேசல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 week மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட லைவ் கண்டக்ட் பண்ணி பேசுனதும். ரைட், யா, பார்க்கலாம். ரைட், நான் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் டீட்டெயில்டு அப்டேஷன்ஸ் கொடுக்கலாம். ஆஸ் யூஷுவல் அது லென்த்தாக போகும். இப்போதைக்கு கொஞ்சம் செட் ஆகாது, டேப்லெட்லாம் போட்டாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் போடுறேன். ஓகேவா? ரைட், ஸோ கொஞ்சம் உங்களையும் திட்ட வேண்டியதெல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணுற தவறுகளையும். ரைட், ஏன்னா தவறுகளை நீங்கள் பண்ணிடுறீங்க, குறைகளை மற்றவங்க மேலே சொல்லிடுறீங்க. தப்பு பண்ணது நீங்கள் தான்றது தெரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. ரைட், அதை பற்றிலாம் நாளைக்கு டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வேணாம். தேங்க்யூ.